சிறகடிக்க ஆசை சீரியலில் ரோகிணி செய்த சூழ்ச்சிகள் எல்லாம் எப்போது மொத்த குடும்பத்தில் இருக்கும் தெரிய வந்திருக்கிறது. அப்போது மீனாவின் தோழிகள் ரோகிணியை கடத்தி கொண்டு போய் வண்டியில் வைத்து அடித்திருந்தனர். இதை கேள்விப்பட்ட அண்ணாமலை முத்து மீனாவை திட்டுகிறார். என்னதான் இருந்தாலும் நம்ம குடும்பத்து விஷயத்தை நீங்க அடுத்தவங்க கிட்ட சொன்னது தப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதற்கு மனோஜும் விஜயாவும் அவ எல்லாம் அடி வாங்குற ஆளுதான், என்ன விட்டிருந்தா நான் எல்லாம் அவளை வெட்டியே போட்டிருப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். அதற்கு அண்ணாமலை, இனி ரோகிணி விஷயத்தில் ரொம்ப கவனமாயிருக்கணும், முதலில் நாம் தான் ஸ்டேஷனுக்கு போயாகணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதற்கு விஜயா, அதெல்லாம் தேவையில்லை, நான் அந்த ரோகிணியை இந்த குடும்பத்தை விட்டு பிரிச்சு வைக்க போறேன், அவளுக்கும் நமக்கும் இனி சம்பந்தமே இல்ல, அவளை டைவர்ஸ் பண்ணுவதற்காக ஏற்பாடுகளை எல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அங்கிருக்கும் ஒரு பெண் போலீசின் குழந்தை மூச்சு விட முடியாமல் திணறுகிறது. அதை பார்த்து பதறிய முத்து மீனாவும் உடனடியாக குழந்தைக்கு முதலுதவி செய்கின்றனர். அந்த குழந்தையின் தொண்டையில் சிப்ஸ் சிக்கியிருப்பதால் அதை வெளியே வர வைக்கின்றனர். இதையெல்லாம் பார்த்த இன்ஸ்பெக்டர் முத்து மீனா மீது தவறில்லை என்பதை புரிந்து கொள்கிறார். பிறகு ரோகிணியிடம், உன்மேலதான் சந்தேகமா இருக்கு, நீதான் நாடகம் போடுறியா, உண்மையில் இவங்க உன்னை அடிச்சாங்களா என்று கேட்க, அதற்கு முத்து ரோகிணி செய்த ஏமாற்றி வேலைகள் எல்லாவற்றையும் சொல்கிறார். இதை கேட்டதும் போலீஸ் ரோகிணியை திட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் வந்த அருண் ரோகிணியின் மொத்த பிராடு வேலையையும் போட்டுக் கொடுக்கிறார். இதனால் இன்ஸ்பெக்டர் ரோகிணியை திட்டிவிட்டு அவர் மீது கேஸ் ஃபைல் பண்ண சொல்கிறார். அப்போது முத்து, டைவர்ஸ் கேஸ் நடக்கிறது, அது முடிஞ்சா போதும் சார், இந்த கேஸ் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார். பிறகு முத்துவும் மீனாவும் ஸ்டேஷனிலிருந்து வீட்டிற்கு வருகின்றனர். அடுத்து சிந்தாமணியின் பேச்சை கேட்டு கடன் கொடுத்த ஃபைனான்சியர் விஜயா வீட்டிற்கு வந்து வீட்டு பத்திரத்தை கேட்கிறார். மொத்த கடனையும் நானே அடிச்சிடுவேன், நீங்க பத்திரத்தை கொடுத்தால் போதும் என்று கேட்கிறார். சிந்தாமணியின் சூழ்ச்சி தெரியாமல் விஜயா சரி என்று சொல்ல, அப்போது முத்துவும் மீனாவும் அண்ணாமலையிடம் இந்த நபரை நம்ப வேண்டாம் என்று சொல்கின்றனர். அதனால் அண்ணாமலை அந்த ஃபைனான்சியரை அனுப்பி வைக்கிறார். அதற்கு விஜயா, எனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் நான் செய்வேன், கடனை அடைக்கிற வழியத்தான் பார்க்கணும், யாருமே இங்க பணம் தரப்போவதில்லை என்று மட்டம் தட்டி பேசுகிறார்.